அப்துல் கலாம் மறைந்து ஓராண்டு நிறைவு பெறவுள்ள நிலையில் அவருக்கான நினைவிடமும் அறிவுசார் மையமும் அமைக்கப்படவில்லை. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி உயிரிழந்தார். அவரின் உடல் ராமேஸ்வரம் அடுத்த பேய்கரும்பு கிராமத்தில் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. அந்த இடத்தில் அப்துல் கலாம் நினைவிடமும் அறிவுசார் மையமும் அமைக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்தது. இதற்காக தமிழக அரசு 1.63 ஏக்கர் நிலம் வழங்கியுள்ளது. அந்த நிலத்தை சுற்றி கம்பிவேலி மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளது. நினைவிடம் மற்றும் அறிவுசார் மையம் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்படவே இல்லை என அந்த இடத்தை பார்க்கும் பொதுமக்கள் வேதனைப்படுகின்றனர். அப்துல் கலாம் மறைந்து ஓராண்டு நிறைவடையுள்ள நிலையில் மாணவர்கள் பயன்பெறும் வகைகளில் அவரின் நினைவிட பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அப்துல் கலாம் ஐயா இறந்து ஒரு வருஷம் ஆக போகுது. ஐயா இறந்த இடத்துல மணிமண்டபமும் அறிவுசார் நிலையமும் கட்டித்தர சொல்லியிருந்தாங்க. அதுவரை இன்னொரு வரை எங்களுக்கு பண்ணித்தரல. முள்வேலி மட்டும்தான் அமைச்சிருக்குது. வர்ற 27ஆம் தேதி ஒரு வருஷத்துக்குள்ள அது மாதிரி மணிமண்டபம் அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். அரசாங்கம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கல.